ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஐஸ், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன், குவார்ட்லி ரிசல்ட்ஸ், பிரேக் அவுட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம். அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் 21, 2024. நேற்று நிஃப்டி பாசிட்டிவ்ல தாங்க க்ளோஸ் ஆனால் 23,567 அவனுடைய க்ளோசிங் ரேஞ்சாக இருந்துச்சு. லாஸ்ட் 3 நாட்களில் வந்த கேண்டில்ஸை வச்சு பார்க்கும்போது ஸ்ட்ராங்கான புல்ஸ் இல்லை, ஆனால் பட் கொஞ்சம் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ பார்ப்போம், லாங் ரனில் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பான். நேற்று பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூஸஸ் வந்துட்டு இருந்துச்சு. எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா நெட் பையர்ஸாக வந்திருக்காங்க. 415 கோடிக்கு நெட் பை பண்ணியிருக்காங்க. டிஐஐஸ் சுமார் 326 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக வந்து ஓவரால் பை 89 கோடிக்கு நடந்திருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தடுத்து முக்கியமான மார்க்கெட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்டேட்ஸை பற்றி விரைவாக பார்க்கலாம். கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா, கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் 9% டவுனில் இருக்குது, இப்போ நம்ம வந்து பை எடுக்கலாமான்ற மாதிரி கேட்டார். ஸோ இந்த ஷேர் ஏன் கீழே விழுதுன்ற பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக்கை பற்றி பார்ப்போம். ஸோ சுமார் ஒரு ஹையில் இருந்து 5,000 ரூபாயில் இருந்து இப்போது 13.4% கரெக்ஷன் வந்து நடந்திருக்கு. இதுக்கான மெயின் காரணம் கம்பெனியோடைய 2 ஃபேக்ட்ரி யூனிட்டில் ஸ்ட்ரைக் நடந்துகிட்ருக்கு. இந்த ஸ்ட்ரைக்னால ஒரு நாளைக்கு 8 கோடி ரூபா மதிப்புள்ள ப்ரொடக்ஷன் லாஸ் ஆகிட்டுருக்கு. அதாவது ப்ரொடக்ஷன் நடக்காதனால 8 கோடி ரூபா ஒரு நாளைக்கு லாஸ் வந்துச்சுருக்கு இந்த கம்பெனி. ஸோ இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு கம்பெனி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. பேச்சுவார்த்தையின் முடிவில் தான் என்ன நடக்கும்ன்றது தெரியும். இது வந்து வேஜஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. மற்ற பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து பெரிய நெகட்டிவ் நியூஸ்லாம் கிடையாதுங்க. ஸோ அதனால தான் இது புரிஞ்சதுக்கப்புறம் ஷேர் நேற்று ட்ராகன் ஃப்ளை டோஜியை ஃபார்ம் பண்ணியிருக்கான். பையர்ஸ் பை பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் இது வந்து ரெசிஸ்டன்ட் லெவலில் தான் இந்த நியூஸ் வந்து வந்திருக்கு. ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் எப்பவுமே ஒரு புல் பேக் நடக்கும், ரீடெஸ்டிங் நடக்கும். ஸோ இந்த நியூஸ் காரணமாக ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, ரீடெஸ்டிங் நடந்திருக்கு. ஸோ என்ட்ரி எடுக்கலாம். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் லெவல் 4,299 ரூபா 40 பைசாவாக இருக்கும். என்னங்க நீங்கள் 9 டே மூவிங் ஆவரேஜ் ஸ்டாப் லாஸாக சொல்லுவீங்க, இப்போ கிராஸ் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் நியூஸ் இருக்கணும். இது வெறும் நெகட்டிவ் நியூஸ், ஸ்ட்ராங்னஸில் எதுவும் கிடையாதுங்க. அதனால தான் சொல்கிறேன். ஸோ என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணுறவங்க பண்ணலாம். நீங்கள் இன்னொரு தடவை அனலைசிஸ் பண்ணுறது நல்லது. வீடியோவில் குறுக்க வந்ததுக்கு மன்னிக்கணும். இன்றைக்கி காலையில் டிஃபென்ஸ் செக்டரை பற்றின ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். 15 ஸ்டாக்ஸ் வித் ஆர்டர் வேல்யூ வரைக்கும் நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்த்து பெனிஃபிட் அடைஞ்சுக்கோங்க. கூடவே இன்றைக்கி நைட்டு ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸை பற்றின அப்டேட் வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். அடுத்து ரிலையன்ஸ் ஜியோ தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ரிலையன்ஸ் ஜியோவில் புதுசாக 26 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்ந்துருக்காங்க. ஆனால் பாரதி ஏர்டெல்லை கம்பேர் பண்ணும்போது பாரதி ஏர்டெல்லில் வெறும் 7,50,000 புது சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து வெறும் எண்ணிக்கை கிடையாது, இவங்க எல்லாருமே கம்பெனிக்கு கிடைச்ச பிஸ்னஸ். ஸோ அந்த வகையில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோடைய ஷேர் பார்த்தீங்கன்னா 2,947 ரூபா 40 பைசாவில் இருக்கான். ஸோ இவங்க பெருசாக எந்த ரிட்டர்ன்ஸும் கொடுக்கல. ரீசெண்டாக மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து ஷேர் கீழே போச்சு. ஸோ எல்லா ஷேரும் அப்போது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு, இவங்க கொடுக்கல. காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, இவன் ரீசெண்ட் இயரில் கிட்டத்தட்ட 37% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான். அதாவது இவனுடைய 1 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் லோலேருந்து 37% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஸோ இதனால தான் இவன் ரெசிஸ்டன்ட் லைனை ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்கான். மேபி இவனுடைய ப்ரைஸ் பிரேக் அவுட் பாயிண்ட் ஒரு 3,030 ரூபா வரும்போது நடக்கும். ஸோ ஹெவி வால்யூம் பிரேக் அவுட் நடந்தால் என்ட்ரி எடுக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜியோஃபினை பற்றின ஒரு அப்டேட் இருக்குது. இவன் ஹைப்போ ப்ரைஸ்லேருந்து மேலே ட்ரேட் ஆகி இப்போது ஒரு சின்ன ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கான். வீக்லி சார்ட் வச்சு பார்க்கும்போது 9 டே மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கான். பட் இந்த வார கேண்டில் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்துச்சுன்னா ஹையில் க்ளோஸ் ஆனானா ஷேர் மேலே போவான். ஸோ இந்த சப்ஸ்கிரைபர் நியூஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கப்படும். ஷேர் இன்னும் கொஞ்சம் மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹோல்டு பண்ணுறவங்க ரெசிஸ்டன்ட் லெவல் 395 ரூபா 50 பைசா. புது என்ட்ரி எடுக்கிறவங்க 395 ரூபா 50 பைசாவுக்கு மேலே ஒரு பிரேக் அவுட் கேண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா என்ட்ரி எடுக்கலாம். அடுத்து டெக் மஹேந்திரா தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. குளோபல் ப்ரோக்கரேஜ் கம்பெனியான மேக்வைர் இதுக்கு கவரேஜ் அண்ட் அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய டார்கெட் 30% கீழே இறங்கி 950 வரும்னு சொல்லியிருக்காங்க. டெக் மஹேந்திரா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தாங்க இருக்கான்.
$1393.10 இவனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். இவனுடைய ரெசிஸ்டன்ட் லெவல் அதே தான். ஸோ இங்கிருந்து கீழே வந்தான் அப்படின்னா 9 டே மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் எடுப்பான் வீக்லி சார்ட்டில். டெய்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது இப்போயே சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கான். ஸோ ஒரு ப்ரோக்கரேஜ் கம்பெனி சொன்னாங்கன்னா ஷேர் கீழே வருமானு கேட்டினா விழாது. ஒரு சின்ன ஒரு இண்டிகேஷன் தான் இருக்கும். அதெல்லாம் கோல்ட்மேன் சாங்ஸு ஜெஃப்ரி சொன்னால் வேணால் அது நடக்கும். கீழே இறங்குறது மேலே போகிறதெல்லாம். ஸோ இவன் பிரேக் அவுட் கொடுத்தானா 17% மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போதைக்கு ஐடி செக்டரில் பெரிய நியூஸ் எதுவும் கிடையாது. டேக்எம்மில் ஒரு செல் ஆஃப் நியூஸ் வரும்போது கொஞ்சம் ரியாக்ஷன் நடக்கும். பட் நல்லா ஒரு ஹோப்போட பாருங்கள். என்ட்ரி வந்துச்சுன்னா என்ட்ரியில் நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். சிஐ இன்ஃபோசிஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று நல்ல உயர்வை சந்திச்சது. காரணம் கோல்ட்மேன் சாங்ஸ் கொடுத்த ஒரு அப்டேட். ஆமாங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா ஷேரோடைய டார்கெட்டை வந்து உயர்த்தியிருக்காங்க, பை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சிஇ இன்ஃபோசிஸ்டம்ஸ் என்ன வரமாட்டேங்குது. இதுதான் சிஇ இன்ஃபோசிஸ்டம்ஸ். மேப் மை இந்தியான்னு பேர் மாற்றிருக்காங்க. ஸோ கம்பெனி நல்ல உயர்வை சந்திச்சது. ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க பண்ணலாம். பிகாஸ் ஷேர் வந்து ரெசிஸ்டன்ட்க்கு வந்துட்டான். இதனுடைய ரெசிஸ்டன்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 2350 இருந்துச்சு. பட் ஷேர் $2409.65 இருக்கான். ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க பண்ணலாம். அதே நேரத்தில் புது என்ட்ரி எடுக்கிறவங்க இன்னைக்கு கேண்டில் பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கலாம். இந்த கேண்டில் ஆல்ரெடி புல்லிஸாக இருக்குது. பட் ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணதுனால ஒரு ரிவர்சல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தெரியப்படுது. ஸோ அதனால் ஹோப் பண்ணி பாருங்கள். வீக்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது இவன் ரெசிஸ்டன்ட் லெவலில் தான் இருக்கான். இவனோட அப்சைட் பொட்டன்ஷியல் இங்கேருந்து போனால் ஒரு 25% மேலே போவான். அவனுடைய ப்ரைஸ் டார்கெட் 2904 ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவன் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அப்படி தான் சொல்லணும். இவன் பாருங்களேன், ஐபிஓ வந்ததுக்கப்புறம் அவன் நல்லா மேலே போகிறான். இன்வெர்டட் ஹேமர் வருது, 2 வாரம் தொடர்ந்து வருது. அதனால் ஷேர் கீழே வரான். ஸோ ரெசிஸ்டன்ட் 1611 ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் பிரேக் அவுட், அதே லெவலில் ரீடெஸ்டிங், அங்கேருந்து மேலே போகிறான். மறுபடியும் வந்து சப்போர்ட் எடுக்கிறான். சப்போர்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹேமர் பேட்டர்ன் வரான். வேறு லெவல் ஹேமர் இல்லைங்களா? ஸோ ஹேமர் பேட்டர்ன் வந்ததுக்கப்புறம் ஒரு 8 வாரத்தில் ஒரு 10 வாரத்தில் மறுபடியும் வேறு லெவல் ரிட்டர்ன்ஸ் 30% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ இப்போதைக்கு ரொம்ப புல்லிஷாக இருக்கான். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோல்ட்மேன் சாங்ஸ் பை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா பை பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா எடுங்க. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. கோவா கார்பன் பார்த்தீங்கன்னா நேற்று 11% உயர்ந்திருக்கான். இதுக்கு இன்னொரு காரணம், அவங்க ஒரு பிராண்ட் ப்ராடக்டை லான்ச் பண்ணிக்கிறாங்க, ஜி கார்ப் அப்படின்ட்டு. இப்போ கோல் இந்தியாவே இருக்காங்கன்னா கோல் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு கோல் இந்தியா ஒரு ப்ராடக்ட் விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பெரிய நியூஸாக பார்க்கப்படும். ஏன்னா அவங்களுடைய மார்க்கெட் கொஞ்சம் பெருசாகும். இத்தனை நாளில் வந்து இவன் அடிட்டிவ் மார்க்கெட்டில் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கான். ஃபஸ்ட்டு பிராண்டு ரிலீஸ் பண்ணியிருக்கான். அதனால தான் உயர்வு. பட் ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 டே மூவிங் ஆவரேஜில் டெய்லி சார்ட்டில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கான் மூவிங் ஆவரேஜை. ஸோ மூவிங் ஆவரேஜ் பிரேக் அவுட் ரொம்ப ஒரு சென்சிபிளாக பார்க்கப்படுது. 1008 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரேலி நீடிச்சதுன்னா 1008 போவான். நெக்ஸ்ட்டு ஆர்சிஎஃப், சாம்பல் ஃபெர்டிலைசர்ஸ், ஃபேக்ட், இவங்க எல்லாருமே ஃபெர்டிலைசர் கம்பெனிகள் தான். ஃபெர்டிலைசர்ஸை பற்றின ஒரு அப்டேட் இன்றைக்கி நைட்டு வருங்க. என்னோட ரெசிஸ்டன்ட் லெவல் வந்து 187ன்னு சொல்லியிருந்தேன். வேறு லெவல் பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். ஸோ அட்டகாசமான பிரேக் அவுட் தான் சொல்லணும். ஸோ புது என்ட்ரி கூட இந்த இடத்துல இருக்குது. பொசிஷனலாக நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். $166 ஸ்டாப் லாஸாக இருக்கும். பட் ஸ்டாப் லாஸ் பார்க்காதீங்க. டெய்லி சார்ட்டில் 9 டே மூவிங் ஆவரேஜ் ஒரு ஸ்டாப் லாஸாக பார்க்கலாம். ஹெவி வால்யூமில் இருக்கா, ரீடெஸ்டிங்கான வாய்ப்புகள் மிக கம்மின்ற மாதிரி தெரியுது. இவன் வந்து ஆல்ரெடி எவ்வளோ கொடுத்துருக்கானோ 2020 லோவில் இருந்து 600% 6 டைம்ஸ் அவன் வந்து மேலே ஏறி இருக்கான். ஸோ நீ தோராயமாக போனான் அப்படின்னா இன்னொரு 80% ரிட்டர்ன்ஸ் தரக்கான வாய்ப்புகள் இருக்குது. 88.5%. ஸோ ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க. என்ட்ரி எடுக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் ஜிஎஸ்டி கவுன்சில் தாங்க. அது ரீசெண்டாக ஜூன் 22 நடந்துச்சு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜிஎஸ்டி வந்து நாங்கள் ரேட் கட் பண்ண போகிறோன்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஷேரோடைய இந்த ஒரு ரேலி. சாம்பல் ஃபெர்டிலைசர், அப்பா நான்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த சாம்பல் ஃபெர்டிலைசரில் என்ட்ரி எடுத்தேங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஹோல்டு பண்ணி பார்த்துட்டு ஒரு டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் வந்தோடனே வெளியே வந்துட்டேன். காரணம் எனக்கு அதை விட நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் கிடைச்சது. அதுதான். ஸோ இப்போது ஷேர் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் லெவலில் இருக்கான். இவன் கரெக்டாக ஒரு சேனல் சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ட் சேனல் கூட ட்ரேட் ஆகி கரெக்டாக ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணிட்டான். ரீசெண்ட் டேஸில் 270 பெரிய சப்போர்ட் லெவலாக இருந்துச்சு.
ஸோ பட் இதில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் எந்த விதமான பேட்டர்ன் பிரேக் அவுட்டும் கிடையாது, வெறும் நியூஸ் மட்டும்தான். ஸோ 9 டே மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுக்கும்போது கூட நீங்கள் என்ட்ரி எடுக்கலான்றது என்னுடைய கருத்தாக பார்க்கப்படுது. ஸோ RCF விட சாம்பிள் ஃபெர்டிலைசரில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிளாக் டீல் வந்து நடந்திருக்கு. சுமார் 83 லட்சம் ஷேர்ஸ் கைமாற்றப்பட்டுள்ளது. அதோடைய ஒர்த் 443 கோடி. பிளாக் டீல் வந்து டோட்டல் ஈக்விட்டிஸில் 2.1 ஸ்டேக் அளவுக்கு நடந்திருக்குங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஷேர் மேலே போயிட்டுருக்கு. சரி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனியான இது கேரளாவை பேஸ் பண்ணியிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா 2019 வெறும் 40 ரூபா 50 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தவன். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான். அதுக்கு காரணம் இந்த ஜிஎஸ்டி நியூஸ் தான். இவனும் பிரேக் அவுட் கொடுத்துட்டான். சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் பிரேக் அவுட். பட் இவன் அப்படி கிடையாதுங்க. இவன் வந்து ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் தான் கொடுத்துருக்கான். இவனுடைய டார்கெட் ஒரு 1300 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 44% அப்செட் பொட்டன்ஷியல் இருக்குது. கேண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். என்னுடைய வேஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ கொஞ்சம் என்ட்ரி எடுத்து பார்க்கலாம். சூஸ்லான் 5% அப்பர் சர்க்கியூட்டில் ஏறி இருக்கான். இவன்கிட்டேருந்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. என்னென்னா கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆர்டர் கிடச்சிட்டு இருந்துச்சு. பட் CEO ரிசைன் பண்ணும்போது ஒரு ரிசைன் லெட்டரில் ஏதோ ஒன்று குறிப்பிட்டு சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் ஷேர் நெகட்டிவில் க்ளோஸ் ஆச்சுங்க. பட் இன்றைக்கி என்ன ஒரு நியூஸ் வந்திருக்குன்னா சுஸ்லான் வந்து பிளாக் டீல் நடந்திருக்கு. 3,70,00,000 ஷேர்ஸ் கைமாற்றம் நடந்திருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு பிளாக் டீல். இதனால தான் ஷேர் இன்றைக்கி பாசிட்டிவில் ட்ரேட் ஆக போகிறான். ஸோ என்ட்ரி எடுக்கிறவங்க என்ட்ரி எடுக்கலாம். சுஸ்லான் எனர்ஜியோட டெய்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்னதான், ஒரு பொசிஷனல் அண்ட் ஷார்ட் என்ட்ரி லாங் என்ட்ரினா நீங்கள் இதை கண்டிப்பாக எடுக்கலாம். பட் ஸ்விங் என்ட்ரிக்கு நீங்கள் எடுக்க வேண்டாம். 48 ரூபா வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு என்ட்ரி எடுங்க. உங்களுடைய டார்கெட் சுமார் ஒரு 150 ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 150னா அவனுடைய ரீசெண்ட் 2006 அவன் போன ஹை 400 ரூபா. 2010 அவன் உருவாக்கின ஒரு சின்ன ஹை 146 ரூபா. சரிங்களா? ஸோ இங்கே வந்து தப்பாக போட்டேன்னா ஓகே. ஸோ 146. ஸோ நான் அதுக்கு தான் ஏம் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் என்னுடைய ஸ்டாக்ஸ் நல்லா போகுதா அப்படின்ட்டு. கோல்ட்மேன் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா யூனம் இண்டாக்கு ஒரு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. காரணம் இவங்களுடைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்குது, இவங்களுடைய பிஸ்னஸ் ஸ்கோப்ஸ் நல்லா இருக்குன்ற மாதிரி அந்த கோல்ட்மேன் சாங்ஸ் சொல்லியிருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு அறிக்கை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக குப்பை ஷேர் கூட மேலே போகுங்க. இவங்க என்னென்னா ஆட்டோமேட்டிக் ஸ்விட்சஸில் 50% மார்க்கெட் ஷேர் இருக்குது இந்தியாவில். அலாய் வீல்ஸ் தயாரிக்கிறதுல 40% மார்க்கெட் ஷேர் இவங்ககிட்ட இருக்குது. லைட்ஸ் அண்டு சீட்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 25% மார்க்கெட் ஷேர் இவங்ககிட்ட இருக்குங்க. சாரிங்க, ஒரு சின்ன ஒரு பிளாக் ஆயிடுச்சு ஸ்க்ரீனு. ஸோ 25% லைட்டிங் அண்ட் சீட்டிங்கில் இவங்க மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் நல்லா இருக்குது. கேனில் வச்சு பார்க்கும்போது ப்ராஃபிட் புக்கிங் ஹெவியாக நடந்திருக்கு. டெய்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது ஃபுல் ப்ராஃபிட் புக்கிங் தான். ஸோ ஒரு ரீடெஸ்டிங் அப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஷேர் நல்லாவே உயர்ந்திருக்கான். என்ட்ரி பாயிண்ட் நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படி தான் சொல்லணுங்க. ஆமாம், டெய்லி சார்ட்டில் 800 ரூபாவில் வந்து என்ட்ரி கொடுத்துருக்கான். கிட்டத்தட்ட ஒரு மே 24 810 ரூபா ரேஞ்சில் பை பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் 764 இருந்திருக்கும். இன்றைக்கி ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 25% இருந்திருக்கும். ஸோ மிஸ் பண்ணிட்டோம், வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது. ஸோ இன்னும் கொஞ்சம் டவுன் நடக்கட்டும், என்ட்ரி எடுத்துக்கலாம். டாடா டெக்லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா இது வரைக்கும் நிறையா பேர் டாடா டெக் கீழே போகும்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லப்போனால் 75% அனலிஸ்டிக்ஸ் செல் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. இப்போது கோல்ட்மேன் சாங்ஸும் வந்து செல் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆமாங்க, ஷேர் வந்து கீழே விழுந்துக்கிட்டு தான் இருக்கான். கோல்ட்மேன் சாங்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸை வச்சு பார்க்கும்போது 50 times அதிகமாக தான் விலை உயர்ந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து செல் பண்ணிடுங்க. இவங்க வந்து ஜாக்வார் அண்ட் ப்ரீமியம் லக்ஸுரி கார் செக்மெண்ட்டில் இந்த R&Dயில் தான் ஆக்டிவாக இருக்காங்க. என்னோடய பிஸ்னஸ் ஸ்கோப் பெருசாக எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் அப்டேட் கொடுத்துருக்காரு.
இந்த ஷேர் 1000 ரூபான்றது ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவலாக இருக்குது. சரி பார்ப்போம், இதை உடச்சிட்டு கீழே வரானா இல்லையன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு பெரிய அப்டேட் எதுலேருந்து வந்திருக்குன்னா, பிரைகட் என்டர்பிரைசஸ்லேருந்து கம்பெனிக்கு ஒரு 150 கோடி ரூபா ஆர்டரை சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் ட்ரேட் சென்டரோடைய 3rd டவரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஆர்டர் தான் அது. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கோ இல்லையோ, நமக்கு ஷேரில் ப்ராஃபிட் கிடையாதுங்க. டெய்லி சார்ட்டில் 9 டே மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இது ஏதோ இன்றைக்கோ நாளைக்கும் நடக்கிறது கிடையாது. கடந்த ஒரு வாரமாக நிறுத்தி நிதானமாக பொறுமையாக இந்த டவுன்ஃபாலை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஏகப்பட்ட ரெட் கேண்டில், ஏகப்பட்ட வால்யூம் ட்ராப் அண்டு ஹெவி வால்யூமில் பிரேக் அவுட் நடந்திருக்கு கீழே. ஸோ கீழே பிரேக் அவுட் நடந்திருக்கு இல்லைங்களா? இவனுடைய சப்போர்ட் லெவல் 1100 வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், புதிய என்ட்ரியை தவிர்க்கணும். அண்ட் அடுத்தது பிஎன்பி ஹவுசிங்லேருந்து ஒரு பெரிய அப்டேட். பிஎன்பி ஹவுசிங்ஸில் கிட்டத்தட்ட ஒரு ஹியூஜ் பிளாக் டீல் நடக்க போகுது. அதில் சுமார் 830 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஷேர்ஸ் கைமாற்றம் நடக்க போகுது. இதை செல் பண்ண போகிறது ஏஷியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்டு சிங்கப்பூரை சேர்ந்த ஜென்ரல் அட்லாண்டிக் ஃபண்ட். சுமார் லாஸ்ட் குவார்ட்டரில் 57% நெட் ப்ராஃபிட்ஸ் உயர்ந்துச்சுங்க. 4th குவார்ட்டருக்கான கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 439.3 கோடியாக இருந்துச்சு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 7.2% உயர்ந்து 623.2 கோடியாக இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 40 கோடி அதிகம் தான் குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டரில். இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும்போது ஏன் செல் பண்ணுறான் எனக்கும் தெரியலைங்க. ஸோ பிஎன்பி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 9 டே மூவிங் ஆவரேஜ் கீழே தான் போயிட்டுருக்கான். கண்டிப்பாக ஒரு என்ட்ரி கிடையாது, வெயிட் பண்ணுங்கள், என்ட்ரி எடுக்க வேண்டாம். அண்டு பிஎஃப்சி நேற்று மார்க்கெட் அவுட் பர்ஃபார்ம் கொடுக்கும்போது இவன் மட்டும் 4% கீழே போயிட்டு இருந்தான். இதுக்கான காரணமாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லோன் 15,000 கோடி லோன் விஷயம் வந்து சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸஸில் நிறைய டீட்டெயில் கவர் பண்ணோன்னா நமக்கு வந்து ரெகுலர் வியூவர்ஸ் ஒரு 1,00,000 பேர் ரெகுலராக பார்க்குறாங்க. 1,00,000 பேரில் அட்லீஸ்ட் ஒரு 10,000 பேர் பார்ப்பாங்கன்னா நம்ம அந்த மாதிரி போடலாம். பட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் கம்மியாக தான் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி போட்டோம்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால தான் நான் அது வந்து அப்லோட் பண்ணுறது கிடையாது. பார்ப்போம் ஃப்யூச்சரில் ஒரு வேலை இப்படி நடக்கலாம். பிஎஃப்சி சப்போர்ட் லெவலில் இருக்கான் 480 ரூபா 35 பைசா. லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 200% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான். ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ 30 lakhs உங்கள் கையில் இருக்கும். ஸோ 9 டே மூவிங் ஆவரேஜ் கீழே டேரேட் இருக்கான். ஸோ கொஞ்சம் கவனம் தேவை. அண்ட் தென் அவ்வளோதாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டாபிக் கவர் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாட்டா பை பாய்.